வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல லீ நேரா எங்க வருவானா, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்ல அந்த இடத்துக்கு வருவான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடும். நீ இப்ப எதுக்கடா இங்க வந்திருக்க, என்ன பிரச்சனை பண்ண வந்த, நீ ஏதாவது இந்த கேஸ் விஷயத்துல பிரச்சனை பண்ணு நினைச்சீன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ராஜமாதா கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. உடனே அந்த லீ சொல்லுவா, நானும் அதுக்காக தான் வந்தேன், நீ ஒரு கோர்ட் அபிஷியல் கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிற, அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன், யாருக்கு தெரியும் நீ எந்த விதமான டார்ச்சர்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன்னு யாருக்கு தெரியும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ பேசிட்டு இருப்பா. நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. நான் எதுவும் கேஸ் விஷயத்துல இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், நான் ஓரமா உட்காந்து கேஸ்ல என்ன நடக்குது மட்டும்தான் பாப்பேன், நீ ஏதாவது அவனை வற்புறுத்தினியாவோ குடும்பப்படுத்தினியாவோ நான் கண்டிப்பா ராஜமாதா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அவன் ஓரமா உட்காருவான். ஹீரோயின் உடனே ஜியை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. நீ என்ன சொன்ன ஜி, நீ இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே நல்லதுக்குன்னு தான் சொன்னேன், நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாமே வேஸ்டா போச்சு, நீ என்ன பண்ண, மக்கள் இல்யூஷன் ஏற்படுத்தி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ உன்னை மறந்துட்ட, நீ பண்ணதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அப்படின்றத, நீ இவ்ளோ பண்ணி இவ்ளோ வேலை பார்த்து உனக்கு என்ன நடந்துச்சு, நீ ஜின்ஷி ஷாப்போட உண்மையை வெளியே கொண்டு வந்து நினைச்சில, ஆனா என்ன பண்றது, உன்னை மத்தவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, நீ ஒரு தப்பான ஒருத்தவங்களை உன்னை வச்சு கொலை பண்ண வச்சிருக்காங்க, நீ தப்பானவங்களதான் பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே ஜி கோவப்பட்டுருவான். கோவப்பட்டு யான்ஸ் முதல்ல நிறுத்து, உனக்கு என்ன தெரியும், நீ இப்ப என்னன்னு இருக்க என்கிட்ட பிளே பண்ண பாக்குற, இந்த இன்ட்ரோகேஷன் எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படியெல்லாம் உண்மையை வர வைக்க விசாரிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ட்ரிக்கு என்கிட்ட வேலை பார்க்காது, என்கிட்ட யூஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் மறப்பாங்களா, உடனே சொல்லானப்ப இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே, நீ இவ்வளவு கஷ்டப்படவே வேணாம், நானே உண்மையை சொல்றேன், இது இங்க பக்கத்துல இருக்கான டிடெக்டிவ், இவனோட மனைவி தான் அந்த பிரச்சனைக்கு ஸ்டார்டிங்க்கு காரணமே தெரியுமா, அது உனக்கு, இவங்க பழி வாங்கறதுக்காக தான் நான் கொலை பண்ணதுல எந்த தப்பும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன், அந்த ஜின்ஷி ஷாப் கேஸ்ல செத்து போன எல்லாருக்காகவும் தான் நான் பழி வாங்க நினைச்சேன், என்னோட காங்கனாவுக்காக தான் நான் பழி வாங்க நினைச்சேன், நான் பழி வாங்கிட்டேன், இதுல எனக்கு எந்த விதமான கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லை, நான் கண்டிப்பா தண்டனை ஏத்துக்கிறேன், நீ கைது பண்ணி கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கேட்பான், எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன், இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பானா. எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க ஃபேமிலி தான் அப்பா இன்சார்ஜா இருந்தாங்க அந்த துணியை தைக்கிறதுக்காக, இவங்களோட மனைவி தான் முக்கியமா அந்த துணி பேட்டர்ன் வரைகிறது எல்லாத்துக்குமே பொறுப்பா போட்டிருந்தாங்க. அந்த ஆனா என்ன, இவ அந்த கேஸ்ல அவங்கள இன்வால்வே பண்ணல தெரியுமா, அந்த ஜின்சி ஷாப் கேஸ்ல பேட்டர்ன் மாறி போச்சுன்றதுக்காக அத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா காங்கும் சரி அவங்க வீட்டுல இருக்கவங்களும் சரி அந்த பேட்டர்ன் இறுதியா ஃபைனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி ரூனிங் இளவரசத்தை கொண்டு போய் காட்டினாங்க. காட்டும் போது எல்லாம் பேட்டர்ன் ஒரே மாதிரியா தான் இருந்துச்சு. அப்ப சீல் பண்ணி வச்சுட்டாங்க. சீல் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பேட்டர்ன் மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யாரு, இவனோட மனைவி தானே. அப்ப இவனோட மனைவி தானே அந்த பேட்டர்னை மாத்தி வச்சிருப்பாங்க. அந்த டிசைனை மாத்தி வச்சதுனாலதானே பிரச்சனை இத்தனை பேரோட உயிர் அப்பாவியா போச்சு. அப்ப அவங்க தானே இதுக்கெல்லாம் காரணம். ஆனா இவங்க அந்த கேஸ் எடுத்து நடத்தும் போது இவங்கிட்ட வந்த கேஸ்ல இவனோட மனைவியோட பேரை மட்டும் இல்ல, இவன் குடும்பம் சார்ந்த யாரோட பேரையும் இன்வால்வ் பண்ணவே இல்லை. இவன் பாட்டுக்கு கேஸ் சீக்கிரமா முடிச்சுட்டான். அதனாலதான் அத்தனை உயிரும் அப்பாவியா போச்சு. இவன் மட்டும் இப்ப ஒழுங்கா விசாரிச்சுருந்தான் அப்படின்னா இவ்வளவு நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பயே நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ப கிடையாது, உடனே போய் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ண போகும்போது தான் பிளாஷ்பேக்ல என்ன நினைச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. யாரு, இந்த டிடெக்டிவ் இப்போ மணல்ல சரியில்லாத இருப்பார்ல, அவர் அழுதுட்டு இருப்பாரு. இவன் கொண்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை காட்டி கேட்பான், உனக்கு இந்த கேஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லையா, ஒரு நாள் அத்தனை பேர் உயிர் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். அழுதுட்டு அந்த துணியை பார்த்து என்ன பண்ணுவான்னா வேகமா அந்த துணியை கொண்டுட்டு போய் ஒரு செடி கடியில் ஒழிச்சு வச்சுட்டு இந்த கேஸை பத்தி
பேசாத, துணியை பத்தி பேசாத, நம்மள விட மாட்டாங்க, நம்ம குடும்பத்தை உயிரோட விட மாட்டாங்க அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருப்பான். அவனோட மனைவிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பான். நீ எக்காரணத்துக்கிட்ட உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாது, புரியுதா? நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடும். நம்ம தப்பு பண்ணல, என்னை விட்டுருங்க, நான் உண்மையை போய் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க, இதை வச்சுதான் நீ என்ன முடிவு பண்ணி இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு முடிவு பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, தப்பு பண்ணவங்களுக்கு தான் இந்த பயம் குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்கும். இவன் தப்பு பண்ணலன்னா எதுக்கு பயப்பட போறான், அதனாலதான் இவன் தப்பு பண்ணான்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பாரு, இப்ப ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா சாமி பூதம் தப்பு பண்றது இல்ல, மக்களோட மனசுதான் காரணம். ஒருத்தவங்க நல்லானா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அவங்களோட மனசாட்சி பொறுத்து தான் இருக்கு. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க கில்ட்டி ஃபீலிங் உள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. உடனே இவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான், நீ என்ன நினைக்கிற ஷென், எல்லாரும் உன்னை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் நடத்துற, ஆனா எல்லாரும் உன்ன மாதிரி இல்ல, அது மூல புரிஞ்சுக்கோ ஷென். ஒரு சிலர் மட்டும்தான் உன்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, பார்க்க நல்லவங்களா அப்பாவி மாதிரி இருப்பாங்க, வெளியில இருக்கு அப்படித்தே இருப்பாங்க. ஒரு கொலை பண்ணிட்டு அத்தனை பேர் உயிர் போறதுக்கு காரணமா இருந்துட்டு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம மக்களை சாதாரண இவங்களால வாழ முடியும். உன்ன மாதிரி நல்லவங்களுக்குன்னா அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உன்ன மாதிரி என்ன யாராலையுமே அவனை இந்த மாதிரி ஒரு மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு ஏன் நீங்க கூட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இவன் நல்லவே எந்த தப்பும் பண்ணல, இவன் மணல்ல பாதிக்கப்பட்டவன் தான் நீ இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களெல்லாம் மாத்தி வச்சிருக்கா இவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒன்னும் சாதாரணமா இந்த விஷயத்த சொல்லல தெரியுமா, நானும் இந்த கேஸ் நடந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் விசாரிச்சேன், இந்த கேஸ்க்கு என்னதான் காரணம் அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இவனோட மனைவி கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நைட்டு கன்ஃபார்ம் பண்ணி உங்க மனைவிதான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் கேட்டேன். இந்த டிசைன் இந்த துணியை கொண்டு போய் காக்கும்போது அந்த மனைவி ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்கை காட்டா, நீ தானே அந்த ஜீன்ஸ் ஷாப் கொலைக்கு காரணம், இந்த பேட்டர்ன் நீ தானே போட்ட, இந்த டிசைனாலதான் நீ இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அவள் கேட்டேன். அவ அப்ப ஏதோ சொல்ல வந்தா, நான் கழுத்து இருந்துச்சு அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் எதுக்காக அவளை கொலை பண்ணின்றது நானே ஒத்துக்கிறேன், இத்தனை பேர் இறப்புக்கு நான் நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் கொலை பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி இத்தனை பேர் அதே இதுல பேசிக்கிட்டே இருப்பானா. உடனே ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, உண்மையிலேயே உங்க ஃபேமிலி தான் தப்பு பண்ணிருக்காங்க, இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு நீ என்ன பண்ணிருக்கணும், கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும், நீ அப்படி பண்ண கிடையாது, நீ பண்ணது தப்பு, நீ தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அதை ஈஸியா மறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. உடனே நீ சொல்ல ஆரம்பிப்பான், யான்ஷி நீ சொல்றதெல்லாம் ஈஸி தான், ஒரு கேஸ கோர்ட்ல ஃபைல் பண்றது திருப்பி விசாரிக்க கொண்டு வரதெல்லாம் நீ பேசுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும், அது எப்படி நடைமுறை பண்ணப்படும்? இந்த ஜின்ஸ் துணிக்கடையோட கேஸ் பல காலமா நடந்துட்டு இருக்கு, இதுல இளவரசி வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி யார் இந்த கேஸ கொண்டுட்டு வர முழுக்க இருந்தா எவ்வளவு பெரிய பதவி இல்ல ராஜமாதாவுக்கு ஃபேவரட்டா இருக்க ஷென்னால கூட அந்த கேஸ் திருப்பி எடுத்துக்க முடியல. நான் சாதாரண மனுஷன், என்னால என்ன பண்ண முடியும், என்னால முடிஞ்சது அது கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க பழி வாங்க முடியும், கொலை பண்ண முடியும், அதான் நான் என்னால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அப்போ உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமா அப்ப கேஸுக்கு காரணம்னு சொல்ற இவனோட மனைவி நீ கொலை பண்ணிட்ட, ஆனா இவனை கொலை பண்ணக்கூடாது, இவன் டார்ச்சர் பண்ணணும்ன்றதுக்காகவே இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்க, நார்மலா டார்ச்சர் பண்ணா மறந்துடுவோன்றதுக்கு நம்மள பைத்தியம் மாதிரி ஆக்க வேற விதமான முடிவுகள்லாம் யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு. ஆமா நான் பண்ணதுல என்ன தப்பு, இவன மாதிரி ஆளுகளுக்கு இதான் தண்டனை கரெக்டா இருக்கும், இவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான் தெரியுமா, தான் யாருன்னு மறந்து இருக்கா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலையில இருக்கானு, இதே மாதிரிதானே நான் அப்ப இருந்திருப்பேன், அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட எல்லாரும் இந்த மாதிரி தான் தவிச்சிருப்பான், கண்டிப்பா அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, உன்னை நான் தான் மாட்டி விட்டேன், ஏன் தெரியுமா, நீங்க இவ்வளவு நடந்த பிறகு இவனை அப்பாவி இவன் தான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி நம்பினேன். முதல்ல அந்த ஸ்கிரீன்ல ரத்தத்துல எழுதியிருக்கும் பாத்தியா, அதுவும் நான் பண்ண வேலைதான். அப்புறம் அந்த கோவில்ல மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்களே, அப்ப பவுடர் தூவி அவங்கள அந்த பூச்சி மாதிரி இல்யூஷன் பண்ண வச்சது நான் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பாத்தியா, அவனோட வீட்டுல இருந்து நான் தான் உன்னை குதிரையில ஃபாலோ பண்ண வச்சு கூட்டிட்டு போனேன், அந்த கோவில்ல போய் உன் மேல பழி போட்டது நான் தான், இது எல்லாமே பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவான்.
உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிய, உனக்கு உண்மை என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த துணியை வந்து ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருப்பாங்களா, அந்த துணியை எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுவாங்க. இந்த பேட்டர்ன் தான் என்ன ஆச்சுன்னா ஒரிஜினலாக வந்து அந்த இளவரசி போகிறதுக்காக ரெடி பண்ண பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு ஷாக்க இங்கே கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கையில் வாங்க போவானா. அப்போ இந்த பக்கத்தில் டிடெக்டிவ் இருப்பார்ல, அவருக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்கும்ல, அவர் அந்த துணியை பார்த்துட்டு ஒரு சில நேரம் ரியாக்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டா, ஆமாம் நாங்க எந்த தப்புமே பண்ணல, என்னை மன்னிச்சிருமா, நான் முன்னிக்கே இந்த கேஸ் பத்தி உண்மையான சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. எங்களை அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க, அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால மட்டும்தான் நாங்க வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். என்னால இத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி உண்மை இப்பயும் மறையாதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவ சாகும்போது கூட இதை பத்திரமா வச்சிருந்தா. எனக்கு தெரியும் இந்த கேஸ் கூடி சீக்கிரம் வந்துடும், எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிருங்க, நான் உயிருக்கு பயந்துட்டேன், பயந்துதான் இந்த மாதிரி பண்ணேன், வேற என்ன பண்றது, என்னையும் குடும்பத்தையும் மிரட்டினாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருப்பான். இதை கேட்கும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். இது இவனுக்கு மட்டும் ஷாக்கா இருக்காது, லீக்கும் ஷாக்கா இருக்கு. என்னடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, இன்னும் எவிடன்ஸை பத்திரமா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த விஷயத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ மட்டும் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இல்ல, இவங்களும் அதே நிலைமையில தான் இருந்திருக்காங்க. இவங்க இந்த கேஸை வந்து எந்த அளவுக்கு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த எவிடன்ஸ் இவ்வளவு பத்திரமா இவ்வளவு நாள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து அந்த டிடெக்டிவ் சொல்லுவாரு, ஏன் தப்புதான், என்னை மன்னிச்சிருக்காங்கன்னா நான் உங்களுக்கு தப்பு பண்ணிருக்க கூடாது, இத்தனை பேர் உயிர் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், நானும் என் குடும்பமும் சாகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டோம், எங்களை மிரட்டல என்ன இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. உடனே அந்த ஜி என்ன பண்ணுவானா, அவனை போட்டு உழுக்கி எடுக்க ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்லி யாரும் உன்னை மிரட்டினா, சொல்லுடா சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. இவன் இந்த மாதிரி உழுக்கி எடுக்கும் என்ன பண்ணிடுவானா, பழைய மாதிரி அவன் வந்து மண்ணில் பாதிக்கப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யாழினி பொண்ணு உடனே வந்து பேச ஆரம்பிக்கும். நீங்க இப்ப ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை அப்பாவி உயிர்கள் உங்களால போச்சு தெரியுமா, அவங்களோட குடும்பம் என்ன கிடைக்க ஆளாச்சு உங்களுக்கு தெரியுமா, நீங்க இப்ப மறைச்ச உண்மை சாதாரண உண்மை இல்லை, இதனால எத்தனை பேர் வாழ்க்கை போயிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. உடனே வந்து இந்த ஜிக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிடும். அந்த சீரியல் கில்லர், அந்த அந்த பூச்சி, அந்த நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி வந்து நெருப்பு அந்த நெருப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி தாமினி இறந்து போகும்போது ஒரு டைலாக் பேசியிருப்பாங்களே, ஒரு போயம், அந்த போயத்தை வந்து சொல்லுவான். இது எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. சரி இவனும் பைத்தியமாயிட்டான் போல அப்படின்ற மாதிரி சீட் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா, முதல்ல நிதானத்துக்கு வா, நீ என்ன சொல்ல வரையோ அது உண்மையா சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஹீரோ மிரட்டுவாரு. இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது அவன் சொல்ல ஆரம்பிப்பான், நான் ஒன்னும் யாரையுமே உண்மையில தப்பா கொலை பண்ணல, நான் ஒன்னும் பொய் சொல்லல, என்னை நம்புங்க, அவ வந்து என்கிட்ட உண்மையில பொய் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அவன் வந்து இவன் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். இவன் கிட்ட வந்து இந்த உண்மையை சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்துப்பூச்சி சீரியல் கில்லர்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணியிருக்கோம்ல, நடு ரோட்ல சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்களா, அந்த சீரியல் கில்லர் பொண்ணு தான் இன்வால்வ் ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறத வந்து நினைச்சு பார்ப்பான். அது வந்து சொல்லிட்டு தான் அந்த பூச்சி கொடுத்துட்டு போயிருக்கோம், அதை நினைச்சு பார்த்துருப்பான். உடனே ஹீரோ சொல்லுவாரு, யார் உனக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி உனக்கு இருந்தது, யார் உனக்கு இந்த ட்ரிக்க சொன்னது சொல்லு, யார் உனக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பைத்தியமா நடந்துகிட்டா மட்டும் எல்லாம் நார்மலா நினைச்சிட்டு இருக்கியா, உங்க காங்கன் நான் என்ன நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அவர் வேற எதையும் எதிர்பார்க்கல, இந்த கேஸ்க்கு ஒரு உண்மை கிடைக்கணும் தான் நினைச்சு பார்த்திருப்பாரு, அவருக்கு நீதி கிடைக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. நீ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப தப்பெல்லாம் தப்பிக்கணும்ன்ற வேற பாக்குறியா, உனக்கு அந்த சீரியல் கில்லருக்கு என்னடா டிஃபரன்ஸ், உனக்கு அந்த ஜின்சி சாப்பிட்ட வந்து இருக்கவங்க எல்லாரையும் கொலை பண்ணவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ், நீயும் அவனுக்கு வேற விதமான மாறியே கிடையாது, நீ அவனும் ஒரே மாதிரி தான் இப்ப இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப சத்தம் போட்டு விட்டுருவாரு. இதை கேட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு உண்மையிலே யாரு இது கொலை பண்ண தெரியுமா, என்கிட்ட சொன்னவங்க இந்த ட்ரிக்கை மட்டும் சொல்லி கொடுக்கல, இந்த கேஸுக்கு பின்னாடி இன்னும் வேற யார் இருந்தாங்கன்னு சொன்னாங்க, நான் சொல்றேன் அதை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்பான். சொல்லி யார்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேஸுக்கு காரணம் இளவரசி யுவான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் ஷாக்கா பார்ப்பாங்களா, அதுவும் சீஃபூனா கத்த ஆரம்பிச்சிருவாடே, என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமா இளவரசி யுவான் தான் அதுக்கெல்லாம் காரணம், அவங்களுக்கு வந்து பொறாம ரூனிங் இளவரசி மேல, அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இளவரசி யுவான் மட்டும் கிடையாது, ஷூ இளவரசன் தான், அவர் பவருக்காக
பொண்ணுக்காக ஆசைப்பட்டாரு. அதனாலதான் வந்து இளவரசி ரூனிங்க வந்து மாட்டி விட்டாரு. அது மட்டும் இல்ல, ராஜமாதாவும் தான். இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் கொலை பண்ணாங்க. நான் அது இந்த உண்மை எங்க வேணா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. உடனே சிவு வந்து வேகமா வந்து வாயை மூறான்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு வச்சிட்டு இருப்பாரு. உடனே வந்து ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பாரு. நீ இவ்வளவு தூரம் ராஜ குடும்பத்து மேல பழி போட்டு பேசுறதுன்னா எதுக்காக? கேஸ் வந்து ரீஓபன் பண்ணுன்றதுக்காக தானே பேசுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. உடனே சீஃப் சொல்லுவாரு, இல்ல அதெல்லாம் பண்ணாதீங்க, அது பெரிய கேஸ், காம்ப்ளிகேட்டான கேஸ், அதெல்லாம் விடுங்க, பைத்தியமா வளர்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாய முடுவாங்களாம். உடனே வந்து அவன் சொல்லுவா, ஆமா நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லை, நான் அதெல்லாம் தெளிவா தான் இருக்கேன், முன்ன விட இப்பதான் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், உண்மைதான், நீங்க கேஸ் வந்து ரீஓபன் பண்ணுங்க, நான் அதுக்குதான் இவ்வளவு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருக்கா ஷென்? தைரியம் எந்த நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அச்சு மாதாராம ராஜமாதா கிட்ட போய் சொல்லுங்க, இந்த கேஸ் வந்து ரீஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஷென் கேட்பா, உனக்கு உயிரை பத்தி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்பானா. எனக்கு உண்மையில உயிரை பத்தி கவலை கிடையாது, இந்த கேஸ்க்காக நான் செத்தாதான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணுவாங்கன்னா அதுக்கும் கூட நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நீ இந்த அளவுக்கு முடிவு தெளிவா இருக்கு அப்படின்னா நானும் இங்க நடந்த இந்த விஷயத்தையும் அப்படியே அச்சு பேசுறாம ராஜமாதா கிட்ட சொல்றேன், சரியா? அப்படின்னு கண்டிப்பா நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. உடனே ஹீரோ வந்து லீய பார்த்து கேட்பான், லீ நீ இந்த விஷயத்துல நீ என்ன சொல்ல ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே லீ வந்து அப்படியே ஜகா அவங்க ஆரம்பிச்சிருவான், இது வந்து ஓன் டிபார்ட்மெண்டோட கேஸ்பா, நீ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ற, இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே லூசியா பொண்ணு சொல்லும், இங்கே பாரு, ஒன்னு என்னன்னா கேஸ்க்கு பயந்து சாவுது, இன்னொன்னு என்னன்னா ரொம்ப தெளிவா இருக்கு, ரெண்டுமே கேஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாது எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாரு, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு சீஃபுவையும் சரி லீயையும் சரி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இத வந்து ராஜமாதத்தை கொண்டு போய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லிட்டானே. உடனே வந்து இந்த ஜி என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நன்றி, இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட எல்லாரோட சார்பையும் உனக்கு வந்து நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நன்றி சொல்லிடுவான். அடுத்து இந்த கேஸ் தான் முடிஞ்சிருச்சுல, இவ ராஜமாதா கிட்ட சொல்ல போறானே, எல்லாரும் வந்து வெளியே போவாங்களா. வெளியே போகும்போது லீவ் வந்து சொல்ல ஆரம்பிப்பான், பையான்சி நீ இவ்வளவு டேலண்டான பொண்ணு எனக்கு இப்பதாம தெரிஞ்சு, பேசாம நீ என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துறியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பாங்களா. உடனே வந்து லீவ் வந்து சீஃபுவை பார்த்து கேட்பா, இல்ல யான்சி உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறாங்க, அவங்களை என் டிபார்ட்மெண்ட்ல கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே சீஃபு சொல்லுவாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவ என்னோட டிபார்ட்மெண்ட்ல மட்டும் வேலை பார்க்கல, அவர் ஷென்னோட ஒய்ஃபும் கூட, நீங்க ஷென்னை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ஷென் பேச ஆரம்பிச்சிருவான், நீ ரொம்ப மோசமானவனா கிடையாதுன்னு நினைக்கிறேன், என் முன்னாடியே எனக்கு சம்மந்தப்பட்ட ஆளை கூட்டிட்டு போற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானா. உடனே லீ சொல்லுவான், அப்படிதான் கிடையாது, நான் டேலண்ட்டை மதிக்கிறவே, இந்த பொண்ணு வந்து ரொம்ப டேலண்டான பொண்ணு, என் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிருவான், நீ எவ்வளவு கேவலமானவனு கூட பத்தி நல்லாவே தெரியும், இந்த ட்ரிக்னா இங்க பிளே பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே லீ சொல்லுவான், நீங்க வந்து அபிஷியலி பர்சனலி வந்து பிரிச்சு பாப்பேன்னு நான் நினைச்சேன், அந்த பொண்ணுக்கு நல்லது கிடைக்குது அப்படின்னா நீ ஏன் தடுக்கிற? யான்சி நீ என்னமா நினைக்கிற? இவன் கிட்ட இருந்தா உனக்கு பேரு புகழ் பதவி எதுவுமே கிடைக்காது, என்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே சீக்கிரமா கிடைக்கும், நீ என்ன யோசிக்கிற, எங்க இருக்க ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்பானா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, இப்ப நான் இருக்கிற இடத்துலயே இருந்துக்கிறேன், எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப சோம்பேறி, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமா மாற மாட்டேன், நான் இப்ப இருக்கிற இடமே எனக்கு நல்லதாங்க இருக்கு, எனக்கு நல்லா தான் பாத்துக்கிறாங்க, அதனால நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்பி அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டு இருப்பாளி. போன பிறகு சிஃபோட்ட சொல்லுவாங்க, பரவாயில்லையே ரெண்டு பேரும் நல்லா அந்யோன்யமா தான் இருக்கிறாங்க, பார்க்கல எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் ஆகணும், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சீஃப் எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா சார் எனக்கு எப்படி சார் தெரியும், சின்ன சிறுசுக்கு சண்டை பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் பேசிட்டு இருப்பாரு. கேஸ் முடிஞ்சதும் நேரம் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ் நடந்ததுல வந்து சீஃபோ லீவ் சொல்லியிருப்பாங்களே, இந்த கேஸ்ல வந்து நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அதை நினைச்சு பார்த்துட்டே வந்துட்டே இருப்பாங்க. அடுத்து நினைச்சுட்டே வந்தனால ஹீரோ மேலே முட்டிடுவாங்களா. அதை பார்த்தாலே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஆனா ஹீரோயின் சைலண்டா இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு யாழ்னி திரும்பி பார்ப்பாரா ஹீரோ. யாழ்னி உடனே எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. ஜியானா அங்கிட்டு திரும்பி நிற்பாங்க. இப்ப சொல்லி என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. இல்ல கோர்ட் ரூம்ல யாழ்னி பொண்ணு ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்குச்சுல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க.
ஆமா, அந்த பொண்ணு டிஃப்ரெண்டா நடந்துகிட்டதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அந்த பொண்ணு வந்திருக்கதே இந்த கேஸ்க்காக தானே. அப்ப அந்த பொண்ணு எமோஷன் ஆகுறதுல இருந்து தப்பும் இல்லை. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ அப்பனா ஜியானை விட்டு செக் பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. செக் பண்ணியாச்சு, ஜியான் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இந்த கேஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லையா, ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு இந்த கேஸ்க்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. ஆமாம், அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜின்ஷி ஷாப் கூட இவங்க அம்மா அப்பா நல்ல பிசினஸ் டீல் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஆனா அவங்க மேல ஒரு பழி வரும். இந்த கேஸ்க்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம கம்ப்ளீட்டா ஒதுங்கிட்டாங்க. இதுக்குள்ள வேற ஏதாவது மாஸ்டர் மைண்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க கிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா, அதை வேணும்னே மறைக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாரா. அப்ப நீ என்ன பண்ற, பேசாம அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னத்த கேட்க சொல்றேன், அப்போ இவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப எதுக்கு இந்த பொண்ணு அனுப்பி விட்டாங்கன்னே தெரியல. இல்லதான் உள்வேலைதான் இருக்கும். ரெண்டாவது இப்ப டைம் ஒன்றும் சரியில்லை அவங்கள விசாரிக்கிறதுக்கு. அவங்கள உயிரோட கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல இங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பானா. அதை பத்தினா நீ கவலைப்படாத, இப்ப என்ன நம்ம வெளிச்சத்துல இருக்கோம், நம்மளோட எதிரி இருட்டுல இருக்காங்க, அதனாலதான் நீ யோசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனை, நீ விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்ப இந்த கேஸ் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. நீ இந்த கேஸ் சாதாரண கேஸ் இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி போன கேஸ்ல இத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, சாதாரண கேஸ் இல்ல போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ சொல்லுவாங்க, பாத்தியா எதுக்குமே பயப்படாத என்னோட யான்ஷி, எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி யான்ஷி கிண்டல் பண்ணுவாங்களா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ ஜியோட வேர்ட்ஸை மட்டும் டைரக்டா போய் ராஜமாதா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா, அப்படி சொன்னா என்ன நடக்கும் நீ யோசிச்சு கூட பார்க்கலையா, ஏன் ஜியோட வேர்ட்ஸுக்காக இந்த கேஸை நீ திருப்பி ஓப்பன் பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே அவன் சொல்லுவானா, நான் இன்னொருத்தவங்களுக்கா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானா. யாருக்கு, டூனிங் இளவரசிக்கு ப்ராமிஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, பரவாயில்ல, உனக்கு இந்த கேஸ் இப்படிதான் நடக்கும், இந்த மதம் முடியுன்றத நீ முன்னாடியே முடிவு பண்ணிருக்க, இதான் உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசம், நீ நான் முன்னாடியே இதெல்லாம் கெஸ் பண்ணிட்டீல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோன்னு சொல்லுவாரு, நீ மட்டும் என்ன ஏதாவது ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா என் பேச்ச மட்டும் கேட்கவா செய்ய போற, என்னையே வேணான்னு சொல்லிட்டு போய் கேஸை டீல் பண்ற ஆள் தானே, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, சரி சரி, இந்த கேஸ் ரொம்ப பழைய கேஸ், நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இதுல ராஜ குடும்பம் வேற இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாங்க, ஆமா ராஜ குடும்பம் இன்வால்வ் ஆயிருக்குன்றது மட்டும் இல்லாம ராஜமாதாவுக்கும் சரி, ராஜ குடும்பத்துக்கும் சரி, பொதுமக்களுக்கு, இவங்க 3 பேருக்கும் உள்ள நல்ல உறவு இந்த கேஸ்க்கு பின்னாடி இருக்கவங்க கெடுக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஜியை தன்னை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டாரு, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம் இந்த கேஸ் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோன்னு சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா இது பண்ணிக்கோ, ஏன்னா இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனே ஹீரோ கேட்பாங்க, என்ன நினைச்சு நீ கவலைப்படுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாங்களா. இல்ல நான் ஏன் கவலைப்பட போறேன், நீ ராஜமாதா கிட்ட போய் சொல்றேன், அப்ப ராஜமாதா இந்த ஜியோட வார்த்தையை மட்டும் நம்பி எப்படிப்பா நீ கொண்டுட்டு வந்த சொல்லிட்டு ஓமையில பிடிச்சு திட்டாங்கன்னா உடனே ஓமையில பழி போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த யாழ்னி பொண்ணு கேட்டுட்டுதான் இருக்கும். அப்ப ஹீரோ கேட்பாரு, அப்ப நீ கோர்ட்ல கேஸ் முடிஞ்சு வந்ததுல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன பத்தி நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்க அதானே, ஆனா கேட்டா நடிக்கிற இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. இல்ல நான் எதுக்கு உன்னை பத்தி நினைச்சு கவலைப்பட போறேன், முன்னக்கனா நான் வெறும் கிளர்க்கா மட்டும்தான் வேலை பார்த்தேன், இப்ப நான் உன்னோட ஒய்ஃப் வேற, ஒய்ஃப் மட்டும் இல்ல இந்த வீட்டுல என்ன நடந்தா என்னையதான் கேட்பாங்க, நானும் அவன் நினைச்சுன்னா கவலைன்னா படல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சீன் போட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ பாப்பாரா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லப்பா ராஜமாதா இருந்தாலும் கோவப்படுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ சொல்லுவாரு, என்ன நினைச்சு எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் க்ளோஸா இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு பத்தியா, அந்த பொண்ணு நீயே டீல் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, பண்றதுதான் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ப்ராப்ளத்தை மட்டும் நான் சால்வ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அவதான் பிரச்சனைன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கிட்ட வீட்டுக்குள்ள வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அதான் எவிடன்ஸ் வேணும்னு சொன்னேன், எவிடன்ஸ் அவகிட்டதான் இருக்கும், நீ எப்படியா முடிஞ்சு அதை கூட கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாராம். ஆமா உனக்கு நீ ப்ராப்ளம் எல்லாம் ஃபுல்லா நீ பண்ணு, உன்னோட பிரச்சனை பூரா நான் சரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. இதை பாத்துக்கோப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவாங்க. போயிட்டு நேரா ஜியான் கிட்ட கூப்பிட்டு, ஜியான் இங்க வாயேன், யாழ்னி பொண்ணு மேல எதுக்கு ஒரு கண்ணை வச்சுக்க,
குறிப்பா அந்த பொண்ணு இந்த கேஸ் விஷயமா ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வழியே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனும் சரிங்க மேடம் சொல்லிட்டு இருப்பான். நான் இதை பார்த்துட்டு ஹீரோ சிரிப்பாங்க. இப்பதான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்குள்ளயும் பாத்தியா கேஸ் விஷயமா பேச போயிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் நேரம் எங்க போவாங்க அப்படின்னா ஹோட்டலுக்கு தான் போவாங்க. ஹோட்டல் வந்து பாஞ்சி அப்பதான் டீ குடிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் போனாங்க வேகமா போய் என்ன பண்ணுவாங்கன்னா டீ எடுத்து குடிப்பாங்க. பக்கத்துல இருக்க டீயை குடிச்சிட்டு அந்த கிளாஸை வேகமா வச்சுட்டு பாஞ்சிக்கிட்ட, பாஞ்சி நீ இப்போ எனக்கா ஒருத்தவங்க கடத்திட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பாஞ்சிக்கு ஷாக் ஆயிரும். குடிச்சிட்டு இருங்க டீ துப்பிடி என்னடி சொல்றேன் போய் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இல்ல ஜாமன் நீ வந்து கடத்துறனா அப்படி கடத்துறது இல்ல, ஒருத்தவங்க அங்க இருந்து இங்க கூட்டு வந்து விடணும் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்பானா. இல்ல ஜாமன்ல இருந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாஞ்சு கேட்பான், ஒருவேளை உன் வீட்டுல உன்னோட பொசிஷனுக்கு போட்டி போடுதுல அந்த பொண்ணு ஃபேமிலி ஏதாவது நீ பண்ண போறியா, கொலை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி பாப்பானா. இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே வந்து சரி நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீ எனக்கு என்ன பண்ணுவ, ரொம்ப தூரம் போயிட்டு வரணும்ல அப்படின்ற மாதிரி பாஞ்சு கேட்பானா. உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமாடா உண்மையா வாங்கி தரேன் நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ சாதாரண வியாபாரியா மட்டும் இருக்க மாட்டேன்னு, ஆனா உன்னோட ஐடென்டிட்டி வேற கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு, நீ யார்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அடிப்பாவி ஹெல்ப் கேட்க வந்தேன்னு சொல்லி பார்த்தேன் நீ மிரட்டுறி அடி அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஏன் உனக்கு மிரட்டன்னா இல்ல, நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஹெல்ப் கேட்கறதுல என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஓ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா அப்படின்ற மாதிரி பாஞ்சு சொல்லுவானா. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. இல்ல ஒண்ணு இல்லைன்னு சமாளிப்பான். அப்ப வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பையில இருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுப்பாங்களா. இது என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி பாஞ்சு கேட்பானா. அதை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய அடிச்சிருக்குமா. இங்க பாரு இந்த அடிச்சிருக்காங்க பத்தியா, இவங்களெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன், இவங்க இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே இந்த சீரியல் கில்லர் கேஸ் இருக்குல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி அதுல இன்வால்வ் ஆனாங்க, அதுக்கு சாட்சி சொன்னாங்க, ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும் அவங்களுக்கும் இதுக்கும், அவங்கள்ட்ட நான் செக் பண்ணி முடிச்சிட்டேன். நீ போற பத்திய ஜாமன் அது போற வழியில மித்த பேர்னா இருப்பாங்க, நீ என்ன பண்ற போயிட்டு வர வழியில அப்படியே அவங்கள பத்தி டீட்டெயில்ஸே விசாரிச்சுட்டு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதானே பார்த்தேன், நீ சாதாரணமாவே சாப்பாடு வாங்கி தர மாட்டியே, இந்த வேலையை என்னைட்டே தலையில கட்டுறப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு கேட்பாங்களா. சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் எடுத்து கை கொடுப்பான். இந்த ஃபேன் எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐயோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, என்ன ஒரு வேலை, இது வாங்கி விற்கிற வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோ, ஆனால் இதுக்கு நீ காசு தரணும். சரி இந்த ஃபேன் எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஃபேன்லேருந்து நீ பவுடர் கொட்டி யூஸ் பண்ணிக்க, இது புது கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா விஷம் வைக்கணும்னு சொல்கிற அதானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இது விஷம்னா இதில் வைக்க மாட்டோம், இது யூஸ் பண்ண ஈஸியாக தான் இருக்கும், ஏதாவது மயக்க மருந்து வச்சுக்கலாம், இதன் மூலமாக ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் மயக்க மருந்து வைக்க முடியும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. சரி குர்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கி வச்சுக்குவாங்க. இதுக்கு காசு தானே பொறுமையா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. அவங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு இருக்கும்போது கீழே பொதுமக்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அந்துப்பூச்சி சீரியல்ல இறந்து போனாங்கல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி, அவங்களோட பிணங்கள்ல இருந்து அந்துப்பூச்சி வடிவத்துல வந்து திரும்பி வந்து அவங்க ஒரு உயிரோட வந்துட்டு இருக்காங்க. இதுக்குன்னு அவங்க வந்து அநியாயமா இறந்து போயிட்டாங்களாம். அவங்க இறப்புக்கு நியாயம் வேண்டுறதுக்காக தான் நிறைய அந்துப்பூச்சிகள் வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் சரியா படல அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பேசிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோயின் பாஞ்சி நோட் பண்ணுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜின்சி ஷாப்ல தான் இறந்து போயிருப்பாங்க. உடனே அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்ப்பாங்க. அங்க போன பொதுமக்கள் எல்லாம் கூடி இருப்பாங்க. அந்த அந்துப்பூச்சிகள் அங்கிட்ட பறந்துட்டு தான் இருக்கும். அப்ப பொதுமக்கள் பேசுறதுனா ஹீரோயின் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி என்னடா எப்பயுமே வந்து இந்த மாதிரி கூட்டம் கூடனா ஹீரோவோட ஆட்கள் வந்து நிற்பாங்க, எங்கடா ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் காணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜியான் மட்டும் ஒரு ஓரமா மஃப்டில யூனிஃபார்ம்னா போடாம நின்றுட்டு இருப்பான். இந்த ஹீரோயின் நோட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. நைட்டு வீட்டுல ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ பார்ப்பாங்க சாப்பிடாம இருப்பாங்க. டே சாப்பிட்றேன் ஏன்டா சாப்பிடாம உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே ஹீரோ கேட்பாரு, நீ வெளியில சாப்பிட்டு வந்திருப்பதான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமா வெளியில சாப்பிட்டு தான் வந்தேன், அப்புறம் பட்னியோட வேலை பார்க்க முடியும், நான் அதெல்லாம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், நைட்டு பசிக்கு முன்னாதான் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ
ஹீரோ வந்து கோச்சிட்டு திரும்பி உட்காந்துக்குவாரு. இப்போ எதுக்கிட்ட கோச்சிட்டு உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ எதுவும் பேச மாட்டாங்களா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசுவாங்களா, அதே மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் எங்க போனேன் தெரியுமா, நைட் பேட்ரோல் போனேன்னா போயிட்டு வர வரையில பார்த்தேன் அப்படின்னா கோஸ்ட் ஷேடோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் வந்தி போயிட்டு இருக்கு. அதுக்காக பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இந்த அந்துப்பூச்சி சீட்டு இருக்குல்ல அது அவங்க வீட்டு வாசல்ல கட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த பேய் வந்து உள்ளுக்குள்ள வராதான், பாத்தியே எப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து காமெடியா பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் பண்ற ஆட்டிடியூடுக்கு இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு வந்து சிரிப்பு வந்துட்டு சிரிச்சிருவாரு. அப்ப ஹீரோ கேட்பாரு, ஏன்னா நைட்டு தனியா வேலைக்கு போனேன்னு சொல்ற உனக்கு பயமாவே கிடையாதா, யாரைய கூட கூப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். எதுக்கு பயமா இருக்கு, எப்பயும் போற வேலை தானே, அதனாலதான் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கோஸ்ட் டெக்னிக் சொன்னீங்க, அதை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நான் ஏன் பயப்பட போறேன், என் மாஸ்டர் சொல்லியிருக்காரு இதெல்லாமே ஒரு ப்ராசஸ் தான் சொல்லிட்டு ஒரு விதமான டெக்னிக்னு சொல்லியிருக்காருன்னா எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு, ஆமா இது வந்து பழங்காலத்து டெக்னிக் தான், இன்னும் இருக்கு, நிறைய பேருக்கு இந்த டெக்னிக் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே தானே நீ நடிச்சிருக்க, வேணும்னு தானே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. என்ன வேணும்னு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. நான் தான் பார்த்தேன் ஜியான ஜின்ஸ் ஷாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ வேணும்னு தானே பண்ணியிருக்க, ஏதாவது சின்ன விஷயம்னாவே உங்க ஆளுகள்லாம் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஜின்ஸி ஷாப் போய் காலையில பார்த்து யாருமே இல்லை, ஜியான் மட்டும் அது மஃப்டியில் தனியாக நின்றுட்டு இருந்தா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இந்த ஒரு கேஸ் தான் இருக்குன்னு நினைச்சியா, எங்களுக்கு நிறைய கேஸ் இருக்கு, நாங்க பிஸியா இருக்கோம், அதான் ஜியை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம், இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. ஏய் பொய் சொல்லாதடா, நீ எதுக்கு இப்படி பண்றன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கேஸ் ரீஓபன் பண்றதுக்காக தான் நீ இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருக்கிற, மக்கள் எல்லாம் அதிகமா பேசினாதானே ராஜமாதா இந்த கேஸ் ரீஓபன் பண்றதுக்கு ஒத்துக்குவாங்க, அதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்பாங்களாம். ஒன்னு ஹீரோ பார்த்து சிரிப்பாரா, ஒன்னு ஹீரோயின் சாப்பிட்ற அப்பயாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ சரி நீ சொன்னா சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருப்பாரு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ நோட் பண்ணுவாரு, ஹீரோயின் கையில வந்து ஒரு அந்த ஃபேன் இருக்கும், அதை பார்த்துட்டு ஏன்னா புதுசா ஃபேன்னா வாங்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபேனை வாங்குவாரு. குடுற அதுக்கு இன்னும் நான் காசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ அதை கேட்காம அதை பிடுங்குவாரு. அதை பிடுங்கும் போது என்ன ஆகும்னா அதுல வந்து பாஞ்சி என்ன பண்ணுவா, ஏதோ மயக்க மருந்து வச்சிருப்பான் போல இருக்கு, அந்த மயக்க மருந்து ஹீரோயினோட சாப்பாடுலயே விழுந்துரும். இதை யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஹீரோ பிடுங்கி வச்சுக்கிட்டு தர மாட்டாரு. ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹீரோயின் திருப்பி பிடுங்கலாம் சொல்லிட்டு போகும்போது ரொம்ப க்ளோஸா வந்துருவாங்களா ஹீரோ பக்கத்துல. ஹீரோயினுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோயினோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருமா. இது ஹீரோ நோட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுவாரு, ஹீரோயின் தள்ளி போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் பேசுவாங்க, வர நீ ரொம்ப டிஃப்ரெண்டாவே நடந்துக்கிற தெரியுமா, ஒழுங்கா டயத்துக்குன்னா சாப்பிட மாட்டேன்றேன், ரொம்ப அடம் பிடிக்கிற, நான் இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி இனிமேல் டயத்துக்கு சாப்பிடணும் சரியா, அப்புறம் இந்த மாதிரி பயம்படுத்துறமான போஸ் கொடுத்து உட்காராத, அப்புறம் திடீர்னு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஆரம்பிப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டா கேட்க ஆரம்பிப்பாருலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து பேச்ச மாத்திடுவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாங்க, சரி நான் சாப்பிட்றேன், இனிமேல் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீ இனிமேல் தனியான கேஸ் விசாரிக்க போகாத, அதுவும் அந்த ஜின்ஸ் ஷாப் அப்படின்ற இடத்துக்குன்னு நீ போகாத, அது எவ்வளவு மோசமான இடம் உனக்கு தான் தெரியும்ல, ஏற்கனவே ஒரு தடவை நீ அங்க தனியா போய் தான் உயிருக்கே ஆபத்து வந்துச்சு, இனிமேல் தனியா போகாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் சரின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்களா, அதனால ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் வந்து இருக்கும். பாஞ்சி நீ வந்து எனக்கு வந்து சேஃப்டிக்காக கொடுத்த, ஆனா தெரியாம நானு அதை மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயங்கிடுவாங்க. உடனே ஹீரோ இதை பார்ப்பாங்க, என்ன ஆச்சு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைப்பாங்க. பெட் நீட்டா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோயினை படுக்க வைப்பாங்களா. ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்து படுக்க வைப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஹீரோ வந்து ஸ்மெல் பண்ணிப்பாங்க, ஐயோ ஸ்மெல் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஹீரோ எப்ப பாரு நீ தான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பாங்களா. ஹீரோ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வருவாரு, ஆனா கிஸ் பண்ண மாட்டாரு, விட்டுருவாரு. நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கையில அந்த ஃபேன் இருக்கும்ல, அதை எடுத்து பார்ப்பாரு. அதை எடுத்து பார்த்தோம்னா அப்படின்னா அது உள்ள லெட்டர்னா எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கும், ஓ அப்போ உண்மையிலேயே இந்த ஃபேன் வந்து உனக்கு நிறைய காசு கொடுத்து தான் வாங்கியிருக்க போல இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட தலைவன் கடையிலே வச்சுட்டு விட்டுருவாரு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடும். ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கோர்ட்டுக்கு போகணும்ல, அதனால யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாரு. ஹீரோ இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. உடனே வெளியே வந்து மேட் கிட்ட சொல்லுவாங்க, அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, யார் ரூமுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, அவ நல்லா தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிடுவாரு. அரண்மனையில ராஜமாதா கிட்ட போய் ஹீரோ வந்து இந்த பெட்டிஷன்னா அவன் ஜி சொன்னதானே எழுதி கொடுப்பேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ எழுதி கொடுத்துருப்பாரு. பட் ராஜமாதா பேரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாது. இளவரசன் இளவரசி மேலதான் அவன் பழி போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லி வந்து லெட்டர் கொடுத்துருப்பாரு. இதை பார்த்தோன்னே ராஜமாதாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். இந்த ஜி என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்ம கோட்டைக்கீழ வேலை பார்த்துட்டு பொதுமக்களை கொலை பண்ணதே தப்பு, அப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாம பழைய கேஸ் ரீஓபன் பண்ண சொல்லியிருக்கான். அந்த ரீஓபன் பண்ண சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு இளவரசரும் சரி இளவரசியும் சரி உடனன்ற மாதிரி கொடுத்துருக்கான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் துணிச்சல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களாம். உடனே ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பான். ஜி பண்ணது தப்பு தான் ராஜமாதா, இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா, இந்த கேஸை வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ண சொல்லி தூண்டி விட்டது யார் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சீரியக்கில்னு சொல்லி ஒருத்தவங்களை பிடிச்சாங்களே அந்த பொண்ணு தான் கொடுத்துருக்கு அந்த அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ராஜமாதா கேட்பாங்க, அந்த பொண்ணு தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சே, நீ தானப்பா விசாரிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. உடனே லீ சொல்லுவா, ஆமா ராஜமாதா, நான் தான் விசாரிச்சேன், அந்த பொண்ணை வந்து நான் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது பொதுமக்களுக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போச்சு, அதை எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா அந்த பொண்ணு சாகும்போது சொல்லியிருக்கு, நான் திரும்பி உயிரோட வருவேன், அந்த பூச்சி கடவுளை என்னை காப்பாத்தும், நெருப்புல நான் திரும்பி உயிரோட வருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இறந்து போயிருக்கு ராஜமாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றா, இதே மாதிரி வதனிதான் ராஜமாதா ஊர் ஃபுல்லா வந்து பரவிட்டே இருக்கு. இந்த ஜின்ஷி ஷாப்போட வழக்கும் இந்த வழக்கும் வந்து ஒன்னோட ஒண்ணு ரிலேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். உடனே ராஜமாதா சொல்லுவாங்க, இப்ப நீ என்ன சொல்ல வர, இந்த 2 கேஸும் ஒன்னோட ஒண்ணு ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா நான் 2 கேஸையும் வேணா ரீட்டைலுக்கு வந்து கொடுக்கறேன், திருப்பி மறு விசாரணை பண்ண 2 கேஸையும், இந்த சீரியல் கில்லர் கேஸையும் சரி இந்த ஜின்ஷி ஷாப் கேஸையும் சரி 2 கேஸ்க்கு பின்னாடி இருக்க யாருன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லிட்டு கேட்பாங்க, மினிஸ்டர்ஸ் தான் அவங்க இதுக்குன்னா உங்களுக்கு சரிதானா சம்பந்தம் தானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஒரு மினிஸ்டர் சொல்லுவாரு, இது நல்ல விஷயம் தான் ராஜமாதா, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மினிஸ்டர் சொல்லுவாரு. உடனே லீ கிட்ட கேட்பாரு, லீ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராஜமாதா அந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ், போன தடவை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளோஸ் பண்ணேன், உங்களுக்கே தெரியும்ல, திருப்பி யூஸ் பண்ண எனக்கு நல்லா இருக்குன்னு தோணல அப்படின்ற மாதிரி சொல்லி லீ வந்து ஜகா வாங்குவானா. உடனே இதை பார்த்துட்டு இளவரசர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இல்ல ராஜமாதா, இதை விசாரிக்கிறது நல்லதுதான், ஏன்னா வந்து ஒரு உண்மை அப்படின்றது பொதுமக்கள் கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா நம்ம இது பண்றது நல்லதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசர் பேச ஆரம்பிச்சிருவாரு. உடனே ராஜமாதா சொல்லிடுவாங்க, இப்ப யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற போது நம்ம வந்து நியாயத்தை வந்து நிலைநாட்டி தான் ஆகணும். அதனால ஷென் என்ன பண்ற அப்படின்னா 2 கேஸையும் வந்து உன் பொறுப்புல விடுறேன், 2 கேஸ்க்கு பின்னாடி இருக்க குற்றவாளி யாரும் நீ தான் கண்டுபிடிக்கணும், உண்மையை வெளியில கொண்டுட்டு வரணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. வெளியில போனோடனே ஜோ மினிஸ்டர் வந்து இளவரசரை கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க பொதுவா கோர்ட்ல எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டீங்களே, அது உங்க விஷயத்துக்கே தலையிட மாட்டீங்க, இப்ப புது ஷென்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்களே, இதுக்கு ஏதாவது பின்னாடி காரணங்கள் இருக்கா, இந்த கேஸ்ல வந்து இளவரசி நீங்களும் சம்மந்தம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுல இன்வால்வ் ஆகல, ஒருவேளை இளவரசி தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்கள மாட்டி விட்டுட்டு பதவி பிடிக்கலான்றதுக்காக நீங்க இதை பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜோ மினிஸ்டர் கேட்பாரா. அதுக்கு வந்து இளவரசர் சொல்லிடுறாரு, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு இந்த கேஸோட உண்மை வந்து வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன், அதே மாதிரி ரோனிங் இளவரசின்றது அப்பாவியா தான் அவங்கள வந்து படைப்பட்டிருக்காங்க, ஆனா இந்த கேஸ் வெளியே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசர் அங்க இருந்து போயிடுவாங்க. உடனே ஜோ மினிஸ்டர் பாப்பாரு, பாக்குற இது எவ்வளவு நாள் தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.